வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த சீசனுக்கு ஏத்த அதே நேரம் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான மாங்காய் கூட்டு பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. கம்ப்ளீட்டா இந்த மாங்காயோட ஃபிளேவர்ல ரொம்ப மினிமம் இன்கிரிடியன்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்ல நம்ம பொடி சாதம், பருப்பு சாதம், தொகையல் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கிற இந்த கிளிமூக்கு மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாங்காயை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சாதாரணமா நம்ம கூட்டு அப்படின்னா பைத்தம் பருப்பு இல்லைன்னா தோரம் பருப்பு ஏதாவது வேக வச்சு சேர்ப்போம் இல்லையா. இந்த மாங்காய் கூட்டுக்கு பருப்பு சேர்த்து பண்ணாலும் இல்ல பருப்பு சேர்க்காம பண்ணாலுமே நல்லா இருக்கும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல இந்த கூட்டு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த ட்ரெடிஷ்னல் மாங்காய் கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் கூட்டு பண்றதுக்கு நான் ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். புளிப்பு இல்லாத எந்த மாங்காயா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் கூட எடுக்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் இதில் சேர்த்துருவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாங்காய் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாங்காய் வேகறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 3 காஞ்ச மிளகாய். மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும். புளிப்பு அதிகமா இருந்தா கொஞ்சம் மிளகாய் அதிகமா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம். தண்ணி விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் ஓரளவுக்கு வெந்துடுத்து. நம்ம அரைச்ச பேஸ்ட் அதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை இப்படி கையால பிச்சு சேர்த்துருவோம். நல்லா வாசனையா இருக்கும். இதை கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் கூட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. மாங்காயும் பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நம்ம எப்பயும் கூட்டு அப்படின்னா பருப்பு வேக வச்சு சேர்ப்போம் இல்லையா, பைத்தம் பருப்பு அல்லது துவரம் பருப்பு எது வேணாலும் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம். சேர்க்காம பண்ணாலுமே இது நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் பருப்பு எதுவும் சேர்க்க போறது இல்லை. கூட்டுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துட்டு கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், ஆனா சேர்த்தா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப கூட்டுக்கு நம்ம தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம தாளிச்சதை கூட்டுல சேர்த்துருவோம். மாங்காய் கூட்டு நல்ல கமகமான வாசனையா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தொட்டுக்கத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த கூட்டு சாதம் பிசைஞ்சு இதுக்கு ஒரு சுட்டாப்பளம் இருந்தா கூட போதும், சூப்பரா இருக்கும். இல்ல இந்த கூட்டுல இருக்கிற மாங்காய் பீசஸே நம்ம தொட்டுண்டே சாப்பிட்டுடலாம். அந்த மாங்காய் கூட்டு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. நல்ல மாங்காய் பிளேவரோட சூப்பரா இருக்கு. மாங்காய் பீசஸ் நம்ம கொஞ்சம் பெருசு பெருசா தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். சில மாங்காய் பீசஸ் கரைஞ்சிருக்கு, சிலது கரையாம இருக்கு. நம்ம தேங்காய், ஜீரகம், மிளகா வத்தல் அரைச்சு சேர்த்திருக்கோம். நம்ம எப்பயுமே கூட்டுக்கு அரைச்சு சேர்க்கறது தான். இந்த காரம் மட்டும் இந்த மாங்காயோட புளிப்பை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமா வெல்லம் சேர்த்ததுனால இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆயிடுது. வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். மாங்காய் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கிற மாங்காயா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பு சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் எப்படி பண்ணாலுமே இது அட்டகாசமா இருக்கும். இது நல்ல மாங்காய் சீசன். எங்க பார்த்தாலும் நமக்கு மாங்காய் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த சீசன்ல இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட
ட்ரெடிஷ்னல் ரெசிபியான அந்த மாங்காய் கூட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.